ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செங்கை ராஜி யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக செய்யக்கூடிய எறா பிரியாணிலேருந்து ரொம்பவே மாறுபட்ட விதத்தில் டிஃப்ரெண்ட்டாக மசாலா அரைச்சி விட்டு நம்ம செய்ய போகிறோம் இந்த எறா பிரியாணி. ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்பொழுது அந்த டேஸ்ட்டில் இன்ஸ்பயர் ஆகி என்னென்ன சேர்த்தாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து ட்ரை பண்ண இந்த எறா பிரியாணியை இப்போ உங்களுக்காக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அரைச்சி விட போகிற மசாலா என்னது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 கிலோ சீரக சம்பா அரிசியை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கோம். ஒரு 5 வெங்காயத்தை இந்த மாதிரி பிரியாணிக்கு அரியிற மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கோம். ஒரு 7லேருந்து 8 அளவுக்கு பச்சை மிளகாயும் ஒரு 6 தக்காளியும் அரிஞ்சு வச்சுருக்கோம். வெறும் சில்லி பவுடர் கொஞ்சம் எடுத்திருக்கோம். ஏலக்காய் எடுத்திருக்கோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கோம். எறாவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். இதை க்ளீன் பண்ணும் பொழுது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற அந்த நரம்பை எடுத்துடணுங்க. இங்கே பாருங்கள், இந்த எறாவில் எவ்வளோ அழுக்கு இருந்திருக்கு பாருங்கள். நல்லாவே தடிப்பாக கொழுப்பாக இருந்த எறா தான் இது. அது வந்து அந்த முதுகுத்தண்டு பகுதியில் லேசாக கிழிச்சிட்டு இந்த கருப்பாக இருக்கிற மணல் அந்த கொழுப்பு எல்லாத்தையும் எடுத்தோன்னா தான் நம்மளுக்கு இலகுவாக ஜீரணமாகிறதுக்கு வயிற்ற கெட்டு போகாமல் வச்சுக்கும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மசாலா என்ன அரைக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். 2 வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம், ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா தழைகள் எடுத்திருக்கோம். இது கூடவே நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஏலக்காய் 4 சேர்த்துருக்கேன். நல்ல மனம் கொடுக்கும் ஏலக்காய் சேர்க்கும் பொழுது, அதனால் அது சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் காரத்துக்கு நல்லா சேர்த்துக்கோங்க. நான் பசங்க சாப்பிடணும் அப்படின்றதுக்காக 2 தான் சேர்த்தேன். ஆக்சுவலாக நீங்கள் 5லேருந்து 7 வரைக்கும் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி நீங்கள் சேர்க்கலாம். இப்போது நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டோம். இது கூடவே நம்ம கொஞ்சம் தழைகளும் சேர்க்க போகிறோம். புதினா தழைகள், கொத்தமல்லி தழை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு டபரா வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லெண்ணெய் இல்லாட்டி கடலெண்ணெய் அப்படி சேர்த்துக்கலாம். நான் வந்து பொதுவாகவே பிரியாணி கடலெண்ணெயில் தான் செய்வேன், அதனால் கடலெண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அந்த ஹோல் கரம் மசாலா சொன்ன அந்த பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது லேசாக பொரிஞ்சு வர நேரத்தில் வெங்காயத்தை சேர்த்துருக்கோம். வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் வந்த உடனே இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்க்கும்பொழுது கொஞ்சம் குயிக்காக வதங்கிடும்ன்றதுக்காக இதை வந்து நல்லா பிரட்டி விட்டுடலாம். நெய் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் நெய் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா திறந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக கோல்டன் கலரில் வதங்கி வந்துருச்சு. கரெக்டாக இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். நான் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறத வீடியோ எடுக்கலை. இது வந்து சேர்த்து முடித்ததுக்கப்புறம் அது வதங்கினதை தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் போல இருக்குது. அதுதான் நான் இப்போ காமிச்சிருக்கேன். நல்ல இஞ்சி பூண்டு வதங்குற அளவுக்கு இந்த மாதிரி வறுத்துக்கணும். ஆனால் தீயக்கூடாது. இஞ்சி பூண்டுலாம் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் போய் நம்ம உட்காந்துடக்கூடாது. பக்கத்துலேயே நின்று அதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வச்சோன்னு சொன்னால் தான் மனமாக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா கண்டிப்பாக டேஸ்ட்டு மாறிடும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா குழைய வதக்கிக்கலாம்.
இப்போ தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்குன்றதுக்காக தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சாச்சு. இப்போ நம்ம தட்டை திறந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அதனால் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்க்குறோம். அந்த புதினா வெங்காயம் இதெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம பாதி அளவு மட்டும் இப்போது சேர்க்குறோம். சேர்த்து வதக்கிட்டு மீதி அளவை வந்துட்டு அரிசிக்கு தண்ணி கொதிக்க வைக்கும்போது அதோட மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இது வந்துட்டு நல்லா ஓரளவுக்கு பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம அப்படியே பிரட்டி விடலாம். இந்த மசாலா வந்து நல்லா ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற எறாவை வந்து சேர்த்துக்கலாம். எறாவில் எதுவுமே நான் மேரினேஷன்லாம் ஒன்றும் போட கிடையாது. உப்பு கூட போட்டு நான் பிசைஞ்சு வைக்கல. உப்பு போட்டு கழுவினதோடு சரி, ஆனால் அதில் எதுவும் கலந்து வைக்கல. அதனால் வெறும் எறாவை தான் நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். இதை வந்து இந்த கிரேவியில் போட்டு நல்லா நம்ம பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா எறாலேருந்து தண்ணி விடும். அதுக்காக நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு கூட மூடி வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் 3த்தையுமே நம்ம சேர்த்துருக்கோம். வீட்டிலையே நான் வந்து கரம் மசாலா தூள் அரைச்சி வச்சுப்பேன் எப்பொழுதுமே. அந்த தூளை தான் நான் சேர்த்துருக்கேன். கடையில் வாங்குகிற தூளும் நம்ம சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது 3த்தையும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்து பிரட்டி விட்டுட்டோம்னா எறா வந்து இது எல்லாத்தையுமே இழுக்க ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். அந்த டைமில் நம்ம தழையாக எடுத்து வச்சுருக்கிற அந்த புதினா தழையை வந்து நம்ம சேர்த்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் அந்த தழைகளை கட் பண்ணி சேர்த்துருக்கோம். ஒரு 15 நிமிஷம் இதை வந்து நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுருந்தோம். இங்கே பாருங்கள் நல்லாவே ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு எறா. அது வந்து அழுத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா நசுங்குச்சு. அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இப்போது அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை விட்டு இது கூட வந்து அரிசி வேகிறதுக்கு நம்ம தண்ணி வைக்க போகிறோம். நம்ம எடுத்துருக்கிறது சீரக சம்பா அரிசி அப்படின்றதுனால 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி அப்படின்ற விகிதத்தில் நான் வைப்பேன். அந்த மாதிரி தான் வைப்பேன். இது வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறி இருக்குது. நான் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது தான் இந்த அரிசியை வந்து நான் ஊற வச்சுருந்தேன். ரொம்ப முன்னாடியும் ஊற வைக்கலை. கரெக்டாக அப்படியே 1/2 hour அப்படியே அதை தள்ளிகிட்டே போகும்போது கரெக்டாக அது ரெடி ஆகிடும். இந்த டைமில் சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் பாதி மசாலா இருக்கு இல்லையா, அதில் நான் தண்ணியை சேர்த்து வச்சுருக்கேன். இதை நம்ம மெஷர் பண்ணி எடுத்துருக்கோம். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். தேவையான அளவுக்கு தண்ணி வச்சாச்சு. இப்போ நல்லா பிரட்டி விட்டுட்டு அதில் வந்து எவ்வளோ காரம் தேவை அப்படின்றத நம்ம பார்த்து போட்டுக்கலாம். அதே மாதிரி உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியெல்லாம் போட்டுட்டோன்னா சும்மா கலரி விட்டோன்னு சொன்னால் அரிசி உடஞ்சிரும். அதுக்காக இந்த மாதிரி தண்ணி சேர்க்கும் பொழுதே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயோ அல்லது காரப்பொடியோ உப்போ எது தேவையோ அந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிட்டோன்னு சொன்னால் நல்லா தண்ணி வந்து கொதிச்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கு. இதிலே வந்து எறாலாம் நல்லா பூ போல் வெந்துட்டுருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிற அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கிற சீரக சம்பாவை சேர்த்து நல்லா ஒரு பிரட்டி விட்டுடுறோம். ரொம்ப கலரிகிட்டே இருந்தோம்னா குழஞ்சிரும், இல்லாட்டி உடஞ்சிரும் அரிசி. அதனால் இந்த இடத்துல மட்டும் நல்லா பதமாக பார்த்துக்க வேண்டியிருக்கும். தண்ணியெல்லாம் கலந்து விட்டுட்டு உப்பு பதம்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு தட்டை போட்டு நம்ம மூடிடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு தவா வச்சுட்டு அனலில் அதுக்கு மேலே இந்த டபராவை வச்சிங்கன்னா அடி பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப நல்லா சூடு ஏறி இந்த மாதிரி உதிரி உதிரியாகவும் வந்துடும். நமக்கு இப்போ சூப்பரான எறா பிரியாணி மசாலா போட்டது ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பூ போல் வெந்திருக்கு பாருங்கள். சாதம் ரொம்ப குழையாமல் ரொம்ப உதிராகவும் இல்லாமல் அரிசியாகவும் இல்லாமல் நல்லா வந்திருக்கு சாதம். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து 1 டம்ளருக்கு 2 பங்கு தண்ணியும் வச்சு செய்து பார்த்துருக்கேன். அது எனக்கு அவ்வளோவா சரி வரலை.
அது வந்து நான் ஊற வைக்கிறதுல மிஸ்டேக்காக என்னென்னலாம் எனக்கு தெரியல. ஆனால் 1.5 பங்கு தண்ணி வைக்கும்பொழுது ரொம்ப நல்லா வருது. இந்த இறாலாம் போட்டதுக்கப்புறம் அந்த டபராவில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து வீட்டில் எல்லாருக்குமே போட்டு கொடுத்தேன். எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது, இனிமேல் இந்த மாதிரி செய் அப்படின்னே சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட்டாக நான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்திருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே மசாலாஸ் போட்டு செய்து பாருங்கள். பாய்.